ஃபஸ்ட்டு இவங்களோட டிஷ்ஷு ஸ்டார்ட் ஆகிறதே வந்துட்டு ஒரு சூப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிறது. ஏதாச்சும் ஒரு சூப் இருக்கும் என்றைக்குமே. இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் சூப் பண்ணியிருக்காங்க ஆன்ட்டி கிடையாது, ஆன்ட்டி சொல்லிவிட்டு நான் பண்ணது. டேஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இவங்க வந்துட்டு இந்த சிக்கன் சூப்பில் வந்துட்டு இந்த நூடுல்ஸ் வந்துட்டு போட்டுட்டு சாப்பிட்றாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்குதுன்னு. இப்போ சரி அது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நானும் நினச்சேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் சூப் சாப்பிட மாட்டேன். பட் இங்கே வந்துட்டு இவங்க லன்ச் எடுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சூப் எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு விதத்தில் அதுவும் ரொம்ப நல்லது. ஏன்னா சூப் குடித்தாலே வயிறு ஃபுல்லாகிடும். அப்போ நம்ம ஓவராக வெயிட் போட மாட்டோம். ஸோ நீங்கள் டயட் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தால் டெய்லியும் 1 கப் சூப் குடிச்சிட்டு ஏதாச்சும் ரைஸ் எடுங்க. அப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களால் நிறைய சாப்பிட முடியாது. பாடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரெமிடிஸ். நான் எடுத்துக்கிறது வந்துட்டு நம்மளோட ரைஸ். தென் வந்துட்டு ஆன்ட்டி வந்துட்டு ஆனியன் வித் கேரட் போட்டுட்டு ஒரு ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. பின்ன பன்னீர் பட்டர் இங்கே பண்ணது கிடையாது, ஹோட்டல்லேருந்து வந்துட்டு அவங்க பையன் வாங்கிட்டு வந்தது. ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லாயிருக்கு. ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரைஸ். நான் இது எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த ரைஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது. நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக வந்துட்டு எப்பயுமே ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு தானே சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றது ஹெல்த்தியும். பின்ன வந்துட்டு இது என்னமோ நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நான் பன்னீர் பின்ன நம்ம நார்மலி இந்தியாவில் வந்துட்டு ஒரு பன்னீர் பட்டர் மசாலாலாம் சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு டேஸ்ட்டு தான். அதில் வெளியே டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பின் வந்துட்டு இது வந்துட்டு ஆலிவ். நம்ம வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு உப்பில் போட்ட மாங்கான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இவங்க வந்துட்டு ஆலிவை வந்துட்டு உப்பில் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு பிக்கல் சாப்பிட்றதோட ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த ரெட் கலரில் இருந்துட்டு இருக்குது. இது என்ன ஃப்ரூட்னு எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க ஏதோ ஒரு ஹிப்ரூவில் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் நேம் சொன்னாங்க. பின்ன நான் அது ரொம்ப சர்ச் பண்ணலாம் போல். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆலிவை விட எனக்கு இந்த ஃப்ரூட் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் எப்போயுமே லன்ச் டைமில் எடுத்துக்கிறது. பின்ன இந்த மாதிரி வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ்லாம் இருக்கும். பட் நான் அது சாப்பிட மாட்டேன். அவங்களோட ஆயில் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிறது இல்லை. நான் நார்மல் ரைஸ் பன்னீர், பின்ன வந்துட்டு இதுக்கு பதிலாக இப்போ ரைஸ் கூட நான் சேர்த்துக்கிறது ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், மஷ்ரூம். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். ஒரு ஃப்ரை மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொரியல் மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிட்டு ரைஸ் கூட வந்துட்டு அது தொட்டு சாப்பிடுவேன். தென் பிக்கல்ஸ் இருக்கும், ஏதாச்சும் இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே லன்ச் முடிச்சிட வேண்டியதான். ஃபுட் வந்துட்டு இங்கே குக் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே எல்லா பெர்மிஷனும் இருக்குது. பட் நான் இவங்களோட ஜூஃபிஷ் டிஷ்லாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் என்னோடய டிஷ் நான் வந்துட்டு இந்தியன் டிஷ் வந்துட்டு சமைச்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டு பாக்கி இருக்கிற நாள்லாம் இவங்களோட டிஷ்ஷஸ் நான் ட்ரை பண்ணுவேன். எப்படி இருக்குது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ஓகே, எனக்கு சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரைஸ் இது வந்துட்டு ஜூவிஷ் டிஷ்ஷு. நான் இந்தியாவில் இந்த ரைஸ் சாப்பிட்டதே இல்லை. பட் ஆனால் எனக்கு நம்மளோட ஒயிட் ரைஸை விட எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரைஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சில டிஷ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இவங்களோடது. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் லன்ச். பட் பாய்.